ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கர்நாடக டிஷ்ஷான களியும் அப்புறம் பஸ்ஸாரு அது கூட அதோட பல்யான்னு வாங்க கர்நாடகத்தில். ஸோ தமிழில் சொல்லணுன்னா பொரியல், அதோட பொரியல். இது மூணும் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு? முன்னாடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டுருந்தேன், ஆனால் நான் கழுவலை. இப்போ நான் கழுவிக்க போகிறேன். ஒரு 5-6 டைம் கழுவுனாக்கா கீரையில் இந்த சின்ன பூச்சி புழு எது இருந்தாலும் அது போயிடும். க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளம் இதில். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் இருக்கிற சான்சஸ் இருக்கும். இதை நான் நைட்டு இது பாக்ஸில் போட்டு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, கன்னடத்தில் முளைக்க கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கட்டி பார்த்தேன், பட் அவ்வளோவா வரல. இதையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெந்துன்னுக்கிட்டோம். நான் அவ்வளோ நேரத்துக்கு கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இங்கே சோயக்கீரையும் அப்புறம் தண்டுக்கீரையும் எடுத்துருக்கிறேன். சோயக்கீரை ரொம்ப நல்லது, பிளட்டு இன்க்ரீஸ் ஆகணுவாங்க. அப்புறம் தண்டுக்கீரை உடம்புக்கு குளிர்ச்சி. 2 கீரையும் எடுத்துன்னுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி வேக விட்ட பச்சை பயிரில் இந்த கீரையை போட்டு வேக வச்சுக்கலாம். இது வெந்துன்னுக்கிற நேரம் இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்குவோம். நான் இப்போதைக்கு தனியாக பொரியல் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, இது நான் கீரை வச்ச தண்ணி, இது செப்பரேட்டாக வச்சுக்குவோம். இதில் குழம்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். பாருங்க, கீரையும் பச்சை பயிரும் நான் வேக வச்சுருக்கிறேன். இதில் ஒரு தக்காளி கூட போட்டு வேக வச்சுருக்கிறேன். அடுத்து நான் களிக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். அது ஆயினுக்கிற நேரம் இங்கே நம்ம கீரையை தாளிப்போம். இப்போது கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றேன். நார்மலாக கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, பச்சை மிளகா போட்டால் கீரையில் தெரியாது. ஸோ அதனால் காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன். இந்த கொட்டை இருக்கு இல்லையா, இந்த கொட்டையை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறோம். இது ஏன்னாக்கா, இதில் இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலையில் இதை சேர்க்க போகிறோம். நம்ம சில பேர் கீரையும் சேர்த்துக்குவாங்க. எனக்கு கீரை கொஞ்சம் நான் கீரை சேர்த்துக்கல, வெறும் கொட்டை மட்டும் சேர்த்துக்கணும். இது மிக்சியில் போட்டு இது கூட அரைக்க போகிறோம். நம்ம தாளிப்பில் கீரையை போட்டோம். இப்போது கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் ரெடி. இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்குவோம். அதில் மிக்சிக்கு போட போகிறோம். சீரகம், மிளகு, புளி, பூண்டு, கொத்தமல்லி இது போட போகிறதில்ல, நம்ம வறுக்கிறதுக்கு அப்படியே மிக்சியில் போட்டுக்க போகிறோம். நான் காட்டினுக்கிறேன். இது கூட தேங்காயும் நம்ம போட போகிறோம். இப்போ ஒன்றுன்னா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மிளகு போட்டுட்டு போகிறேன். நான் இந்த டிஷ்ஷை ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் இது பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுக்கிற மிக்சிக்கு போட்டாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இதாக இருக்கும். இது நம்ம குழம்பு பண்ணுறதுக்கான தண்ணி இருக்கு இல்லையா, அதில் இந்த புளியை கொஞ்ச நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கிற இந்த கலவையெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். சும்மா சூடு பண்ணியிருக்கிறால தான், நான் ஒன்றும் இது பண்ணல. இது எல்லாத்தையும் கூட நம்ம புளி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷு இது. ஸோ இது
பாருங்கள், இதை எடுத்து போட்டுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே களிக்காக சாப்பாடு போட்டு வச்சுருந்தோம். நான் சாப்பாடு போட்டு வச்சுருக்கிறேன். சில பேர் நொய்யை போட்டு வைக்குவாங்க. அதில் இப்போ நம்ம மாவு போட்டு வேக விட்டுருவோம். இப்போது கொதி வந்துருச்சு. இது ஸ்லோவாக நம்ம கலக்கி விட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் இப்போயே 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக விட்டு மாவை வேக விட்டு 10 நிமிஷம் ஆச்சு. வெந்துக்குதான் நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுறோன்னா கையை ஈரமாக கக்கின்னு பாருங்கள், ஒட்டவே இல்லை. அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம கீழே வச்சு நம்ம உக்காந்து மாவை உருட்டி எடுத்துக்கலாம். நான் கீழே உக்காந்து எல்லாத்தையும் ஒரு கோலில் நல்லா இழுத்துருக்குறேன். இழுத்துட்டு இப்போ நான் களியை ஒன்றா உருட்டி எடுத்துக்க போகிறேன். இது சில பேர் வெறும் மாவு களி கூட செய்வாங்க, சில பேர் நொய் போட்டு கூட செய்வாங்க. நான் எமர்ஜென்சிக்கு ஏற்கனவே செஞ்சு வச்ச சாப்பாடை போட்டு நான் செஞ்சுருக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். சாம்பாருக்கு ஸோ நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் கொட்டிக்குவோம். இதோட நம்ம மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம ஒரு முறை கலக்கி விட்டுக்குவோம். இதோட நம்ம ஜார் கழுவின தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் கூட நம்ம கீரை வேக வச்சோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியை கூட இதில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இது குழம்புக்கு நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இது கொஞ்ச நேரம் மூடி கொதிக்க விட்டுருவோம். பாருங்க, கொதி வந்துருச்சு. இது குழம்பு ஃபினிஷு. இதை கடைசியில் நம்ம வேணும்னா கொத்தமல்லி தழையை போட்டு குழம்பு ஃபினிஷ் ஆக்கிக்கலாம். நான் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தழையை கொஞ்சோட்டு. இப்போ இந்த சாம்பார் ரெடியாக இருக்குது. சர்வ் பண்ணிடலாம். இது நம்ம போட்டுக்கணும். தட்டுக்கு களி, கீரை பொரியல், அப்புறம் சாம்பார். இது ಕರ್ನಾಟಕ ಡಿಶ್ಶಾನ ಮುದ್ದೆ ಬಸ್ಸಾರು ಸೊಪ್ಪು ಪಲ್ಯ ஃபேமஸ் டிஷ் ரெடி. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் அவ்வளோவா களி சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்குதுங்க. இப்போதான் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? பாய்.